வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தினமும் சாமி கும்பிடுறீங்களா? ஸ்லோகங்கள் சொல்றீங்களா? விளக்கேத்தி வச்சு மனமுருகி வேண்டிக்கிறீங்களா? நிச்சயம் பலரும் ஆமான்னு தான் சொல்வீங்க. ஆனா அடுத்த கேள்வி, இவ்ளோ கும்பிட்டும் ஏன் கஷ்டம் தீரல? பகவான் இன்னும் ஏன் கண் திறந்து பார்க்கலையே? அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை? அப்படின்னு மனசுக்குள்ள அழுதுருக்கீங்களா? உங்க மனசுல இந்த கேள்வி இருந்தா இந்த நிமிடம் உங்க வாழ்க்கை நீங்க இறைவனை பார்க்கிற பார்வையை மொத்தமா மாறப்போகுது. ஏன்னா இதே கேள்வியை, இதே ஆதங்கத்தை ஒரு தாய் நடமாடும் தெய்வமா வாழ்ந்த காஞ்சி மகா பெரியவா கிட்ட கேக்குறா. அதுக்கு பெரியவா சொன்ன பதில் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சாட்டையடி. அந்த பெண்ணின் அழுகையும் மகா பெரிவாவின் கேள்வியும். ஒரு நாள் காஞ்சி மடத்துல மகா பெரிவா தரிசனம் தந்துட்டு இருந்தார். கூட்டத்துல இருந்த ஒரு பெண்மணி முன்னாடி வராங்க. அவங்க முகத்துல அத்தனை கவலை, கண்ல கண்ணீர். பெரிவாளை பார்த்ததும் அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. பெரிவா, நான் தினமும் விடிஞ்சா போதும் அத்தனை ஸ்லோகங்கள் சொல்றேன், சகஸ்ரநாமம் சொல்றேன், அஷ்டோத்திரம் சொல்றேன். ஆனா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது. பகவான் ஏன் இன்னும் கண் திறந்து பார்க்கலை? என் குரல் ஏன் அந்த ஈசனுக்கு கேட்கலை? அங்கே கூடியிருந்த அத்தனை பேரும் அமைதியாட்டாங்க. ஏன்னா இது அந்த ஒரு பெண்ணோட கேள்வி இல்ல. அங்க இருந்த ஏன் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளோட கேள்வி. பெரியவா அவங்களை கனிவோடு பார்க்கிறார். உதட்டோறும் ஒரு சின்ன புன்னகை. பெரியவா கேட்கிறார், அம்மா, நீ ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமி முன்னாடி உட்கார்ந்து அந்த பகவானை உன் மனசுக்குள்ளே நிறுத்தி முழுசா அவனே நினைச்சிட்டு தானே பாராயணம் பண்ற? பெரியவா எப்பேர்ப்பட்ட கேள்வி கேட்டார். ஆனா அந்த பெண்மணி பொய் சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா முன்னாடி இருக்கிறது முக்காலமும் உணர்ந்த ஞானி இல்லையா? அவங்க உண்மையே ஒப்புக்கிறாங்க. இல்லை பெரியவா, எனக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் நல்லா மனப்பாடம். அதனால காலையில சமையல் பண்ணும்போது, காப்பி போடும்போது, வீட்டை பெருக்கும்போது இப்படி வேற வேலை பார்த்துக்கிட்டே தான் வாயாலே ஸ்லோகங்களை சொல்றேன். அவ்வளவுதான். அந்த பெண் சொன்னது தப்புன்னு நமக்கு தோணலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாரும் இதைத்தானே பண்றோம். வண்டியை ஓட்டும்போது மெக்கானிக்கலா ஸ்லோகம் சொல்றது, சமைக்கும்போது சொல்றது, இல்லைன்னா சாமி முன்னாடி உட்கார்ந்து கூட மனசுக்குள்ள இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுமே, காய்கறி வெந்திருக்குமான்னு நினைக்கிறது. இப்ப பெரியவா சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டு உலகத்துக்கே ஒரு பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறார். அது என்ன தெரியுமா? அரிவாமனை கிட்ட போனாதான் காய்கறி நறுக்க முடியும். அடுப்பு கிட்ட போனாதான் சமைக்க முடியும். அப்போ ஸ்லோகம் சொல்லும்போது மனம் மட்டும் சாமி கிட்ட போக வேண்டாமா? இந்த ஒரு வார்த்தை தான் ஆன்மீக பயணத்தோட அஸ்திவாரம். கடமைக்கு செய்யற பூஜையும் கடந்து போய் செய்யற பக்திக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க பெரியவாவோட அந்த அற்புத விளக்கத்தை ஆழமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். விரிவான உரை மற்றும் தத்துவ விளக்கம். பெரியவா சொன்ன உதாரணங்களை கவனிங்க. காய் நறுக்கணும்னா அரிவாமனை அல்லது கத்தி கிட்ட வச்சுக்கிறோம். சமைக்கணும்னா அடுப்பு கிட்ட போகணும். குளிக்கவோ துவைக்கவோ செய்யணும்னா தண்ணி பக்கத்துல போகணும். கார், ஸ்கூட்டர் எதுவானாலும் கிட்ட இருந்து ஓட்டினாதான் ஓடும். தள்ளி நின்று ரிமோட் கண்ட்ரோல்ல ஓட்ட முடியாது. இது எல்லாமே உலகியல் நீதி. ஒரு செயலோட பலன் கிடைக்கணும்னா நாம் அந்த பொருளோட நெருக்கத்துல இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? இறைவன் சர்வ அந்தர்யாமி, அதாவது தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அவன் எல்லா இடத்திலும் இருக்கான்றது உண்மைதான். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம அவன்கிட்ட நெருங்கி போகணும். ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து பாட்டு காதுல பரவிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா உங்க ரேடியோ பெட்டியில சரியான டியூனிங் பண்ணி அந்த அலைவரிசையை தொட்டாதானே பாட்டு கேட்கும். அதுபோல உங்க மனசை இறைவன் கிட்ட டியூன் பண்ணணும். அதுக்கு தான்
ஸ்ரத்தை தேவை. கல்லும் மரக்க பல்லும். பெரியவா அடுத்ததா ஒரு பிரம்மாண்டமான உதாரணம் சொல்றா. ஒரு கல்லை தூக்கி சமுத்திரத்துல போட்டா அது முழுகிவிடும். ஆனா அதே மரத்தால ஒரு கப்பல் பண்ணி அதுல எத்தனை டன் கல்லை ஏத்தினாலும் அது முழுகாது. இங்கே கல் என்பது என்ன? நம்முடைய கவலைகள், கடன்கள், நோய்கள், மன உடைச்சல்கள். நம்முடைய கவலைகள் எல்லாமே கல் மாதிரி கனமானது. அதை நாமளே தனியா சுமந்துண்டு இந்த சம்சார சாகரத்துல நீந்த பார்த்தா நாம அந்த கல்லோட சேர்ந்து கடலுக்குள்ளே மூழ்கி விடுவோம். அப்போ அந்த மரக்கப்பல் அல்லது தெப்பம் யாரு? அதுதான் பகவான். உங்க கவலைகளை நீங்க சுமக்காதீங்க. அதை அந்த தெப்பத்துல ஏத்திடுங்க. கப்பல் எவ்வளவு பாரத்தையும் தாங்கும், உங்களையும் கரை சேர்க்கும். ஆணி என்னும் பூஜை மந்திரங்கள். சரி, மரப்பலகைகள் தனித்தனியா இருந்தா கப்பல் ஆகிடுமா? ஆகாது. அந்த பலகைகளை ஒன்னா இணைக்க ஆணிகள் வேணும். பெரியவா சொல்றார், தெய்வத்தை இணைக்கிற ஆணிகள் தான் பூஜை மந்திரங்கள் எல்லாம். நாம் சொல்ற ஸ்லோகங்களும் செய்யற பூஜைகளும் சும்மா வார்த்தைகள் கிடையாது. அவை சிதறி போய்கின்ற நம்ம மனசையும் இறைவனையும் ஒன்னா இணைக்கிற ஆணிகள். மனசு ஒருமுகப்பட்டு மந்திரத்தை ஆழமா சொல்லும்போது அங்க ஒரு பலமான தெப்பம் உருவாகுது. அந்த தெப்பம் உருவானதுக்கு அப்புறம் உங்க கவலைகளை அதுல தைரியமா இறக்கி வைக்கலாம். நடைமுறை பயன்பாடும் நிறைவும். பெரியவாளோட இந்த உபதேசத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? நாள் முழுக்க 100 ஸ்லோகங்களை கடமைக்கு கடகடவென மெக்கானிக்கலாக சொல்வதை விட தினமும் சாமி முன்னாடி 10 நிமிடம் அமைதியா உட்கார்ந்து ஒரே ஒரு ஸ்லோகம் அல்லது ராம ராம என்று நாமாவளியை மனதை ஒருமுகப்படுத்தி சொன்னால் போதும். வேலை செஞ்சுட்டே ஸ்லோகம் சொல்றது தப்பில்லை. அது மனதை தூய்மையா வச்சுக்கும். ஆனா உங்களுடைய பெரிய கவலைகள் தீரணும், பகவான் கண் திறந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சா பக்கத்துல உட்கார்ந்து அனுசரணையா ஸ்ரத்தையா சொல்லுங்க. நிச்சயம் கேட்பான் என்கிறார் மகா பெரிவா. பூஜை அறைக்குள் போகும்போது மொபைல் போனை வெளியே வைங்க. உலக கவலைகளை வாசல்ல வைங்க. நான் இப்போ என் அப்பன் சிவன் பெருமான் கிட்ட பேச போறேன், அல்லது என் அம்மா அம்மா அம்பாள் கிட்ட பேச போறேன் என்கிற உணர்வோடு உட்காருங்க. மகா பெரிவா பாதங்களில் சரணாகதி. வாழ்க்கை என்கிற கடல் சில நேரம் பயமூத்தலாம், அலைகள் உங்களை அடிக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட மகா பெரிவா காட்டிய பக்தி என்ற தெப்பம் இருக்கு, மந்திரங்கள் என்கிற ஆணி இருக்கு. இனிமேல் ஏன் எனக்கு இந்த கஷ்டம்னு புலம்பாம, இறைவா இந்தா என் கவலைகள், இதை உன் தெப்பத்துல ஏத்திட்டேன், என்னை நீதான் கரை சேர்க்கணும்னு முழுமையா சரணாகதி அடைஞ்சிடுங்க. நடமாடும் தெய்வமாக நம் மகா பெரிவாவின் பாதங்களை மனதார துதித்து அவர் காட்டிய வழிகளில் ஸ்ரத்தையோடு பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் பகவான் கண் திறந்து பார்ப்பான். மகா பெரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகா பெரிவா ஆசீர்வாதம் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.